ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம மதுரையில் இருக்காங்க. மதுரை வந்திருந்தோம். சென்னை டு மதுரை ரோட் ட்ரிப்பு, அப்புறம் மதுரை வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ மதுரை டு சென்னை வந்து ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். முடியும் போது வந்து நான் எவ்வளோ டோல் ஆச்சு, எவ்வளோ பெட்ரோலு எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே மார்க்கெட் போல் நிறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஓல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. மதுரை டு சென்னை வந்து 455 கிலோமீட்டர், ஒரு 7.5 hours ஆகும்னு போட்டு இருக்கு. திருச்சி போயிட்டு உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை அப்படி தான் போக போகிறோம் ஜிஎஸ்டியில். அப்படி பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 1 o'clock ஆகுது. நேற்று நாங்கள் வரும்போது ஒரு 7 மணி 7:30 மணி நேரத்தில் வந்துட்டோம். பட் நேற்று வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்பணும், 3 o'clock. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டைமில் கிளம்புறோம். ஜிஎஸ்டி வேறு ரஷ்ஷாக இருக்கும். அப்படி பார்க்கலாம். இன்னும் லஞ்சு சாப்பிடல, அப்படியே சாப்பிட்டு போகலாம். மதுரையில் வந்து கோனார் கடை ஃபேமஸ்ஸு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது, சாப்பிடலாம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமான்னு தெரில. கைஸ், அங்கே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ போகிற வழி இல்லை, அப்படியே பார்த்துக்கலாம். ஓனர் கடையில் ஒரு தோசை எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா. வைகை அந்த கடந்தாச்சு. நேற்றுலேருந்து ஒரு 7-8 தடவை வந்து இந்த பக்கமாக சுற்றிட்டோம். 7-10 டைம் கூட சுற்றிருப்போம்னு நினைக்கிறேன். மதுரையை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த ஊரில் ரோடெல்லாம் வந்து நம்ம போகிறோம், ரைட்டு லெஃப்ட்டுன்னு போவோம். இங்கே அப்படி கிடையாது. வி ஷேப்பு, சட் ஷேப்புன்னு நிறைய ரோட்ஸ் அப்படி தான் இருக்குது. மேப் பார்த்தே சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அடுப்பங்கரைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது? ஓகே கைஸ், இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. அடுப்பங்கரை உணவகமில் தான். இது வந்து தல்லாக்குளம் அம்மா மெஸ்ஸு, குமார் மெஸ்ஸெலாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட்டு ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய கூட்டம் வந்துருச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஐர மீன் குழம்பு வாங்கியிருந்தோம். நல்லா வீட்டில் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி வாங்கியிருந்தோம், நாட்டுக்கோழி பிரியாணி. அதுவுமே பார்த்தோன்னா நல்லா ஒரு சீரக சம்பாவில் கீ பிரியாணி மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தால்ச்சா கொடுக்குறாங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ரேட்டும் வந்து ஓகே, நான் காமிச்சிருப்பேன் 1030. பட் பிளெயின் பிரியாணி மட்டும் 180 இருந்துச்சு. மேபி கீ பிரியாணின்றதுனால அந்த ரேட்டு போல். ஓகே தான். ஸோ வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நத்தம் ஃப்ளைஓவரில் ஏறி இருக்கோம். இதில் வழியாக தான் வந்து காலையில் நாங்கள் அழகர் மலைக்கும் போனோம். நல்லா இருக்குது. 2 சைடும் இருக்குது. புது பிரிட்ஜ் போல். ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்படியே நல்லா ஊரை வந்து பைபாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது. பிரிட்ஜ் முடியும் போது முடிஞ்சிருச்சு.
நத்தம், துவரங்குறிச்சி, திருச்சி இந்த ரூட்டு. அன்னைக்கு வரும்போது வந்து நாங்கள் வேற ரூட்டில் வந்தோம். மதுரை கிட்ட வந்துட்டு அப்புறம் அந்த எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு, சிம்மக்கல், பெரியார் பஸ் ஸ்டாண்டு இந்த வழியாக வந்தோம். இன்னைக்கு இந்த நத்தம் வழி தான் காட்டுச்சு. சரி போய் பார்க்கலான்ட்டு வரும்போது தூரம். ஸோ அழகர் கோவில் போனோம்னா இந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் வந்து ரைட்டில் போனோம். அங்கே தான் வந்து பழமுதிர் சோலையும் இருக்குது. இந்த மதுரை டு திருச்சி ரோடு வந்து நேற்று வந்த ரோடும் நல்லா இருந்துச்சு, இந்த ரோடும் நல்லா இருக்கு. ஜிஎஸ்டி தான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு ரோடு. இது எப்போ போய் ஜிஎஸ்டியில் ஜாயின் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாதிரி மலைக்குள்ளே தான் வந்து இந்த பழமுதிர் சோலையே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதோட வீடியோ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், கீழே செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். ரோடு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன். டோல் வந்துருச்சு. டோல் வந்து 180 ருபீஸு. நான் பார்த்ததுலே நேற்றுலேருந்து இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான டோலு. 190யா? அங்கே 180ன்னு போட்டு இருந்துச்சு, 190. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது இந்த ரோடு. இந்த ரோடே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, புது ரோடு. அப்புறம் சீனரிஸ்லாமும் நல்லாயிருக்கு. தென்னந்தோப்பு, மலை இங்கே 2 பக்கமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த அழகர் கோவிலும் பழமுதிர் சோலையுமே இதுக்குள்ளே இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோல் தான் ஜாஸ்தி, எதுவும் பண்ண முடியாது. நத்தம் வந்து இன்னும் 7 கிலோமீட்டரு. அப்படியே பார்க்கலாம். கைஸ், அந்த ரோடு வந்து இங்கே தான் வந்து இதாகுது, தெரியுது. லெஃப்டில் வந்து திருச்சி, மதுரை போனோம்னா மறுபடியும் ரைட்டில் போனோம். இப்போ தான் ஜிஎஸ்டி கூட ஜாயின் ஆகுமா என்னன்னு தெரில. இன்னும் திருச்சி வந்து ஒரு 67 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி ரோடு ஏறிட்டோம். அந்த ரோடு வந்து துவரங்குறிச்சி வரைக்கும் வருது, நத்தம், துவரங்குறிச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜிஎஸ்டியில் ஏறிடுது. தெரியல டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குமா என்னன்னு. இந்த ரோடுமே நல்லா இருந்துச்சு, அந்த ரோடும் இன்னும் நல்லா அகலமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் திருச்சி வரைக்கும். என்னது எங்க என்ன மாறுச்சு? நம்ம லெஃப்ட் திருச்சி எடுத்தோம், நேரா போனோம். புரியல, சொல்லுங்க. அந்த லெஃப்ட் எடுத்து சொன்னிச்சு, லெஃப்ட் எடுத்தோம், ஞாபகம் வச்சு புரியுமா? நம்ம லெஃப்ட் எடுத்து தானே அந்த ரோட்ல இருந்து கட் பண்ணி வந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோட்ல வந்துகிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்க சொன்னிச்சு திருச்சிக்கு. அப்புறம் தான் இதுக்கு வந்தோம். அது லெஃப்ட் எடுக்காம நேரா போனா எங்க போச்சு அந்த ரோடுன்னு கேக்குறேன். அது நேராவே போலியே. இந்த சைடு திருச்சி, இந்த சைடு மதுரைன்னு இருந்துச்சு. சரி, நேரா போனா தெரியல. ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய இடத்துல வரும். அதுவும் திருச்சி அது எல்லாமே நிறையா வரும். திருச்சி தாண்டி
இங்கே கொய்யாக்காய் இருக்குது, வாங்கிட்டு போகலாம். ஜிஎஸ்டியில் ஃபஸ்ட்டு டோலு திருச்சிக்கு முன்னாடி வந்து 105 ருபீஸு. நேற்று வந்து ஜிஎஸ்டிலே போனோம்ல மதுரைக்கு, அப்போ வந்து இதே மாதிரி 2 டோலு 105 105. இன்னைக்கு அந்த நத்தம் ரோட்டில் வந்ததுனால அது வந்து 190 ஒரு டோலு, 105 ஒன்று டோலு. ஸோ ரெஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான். திருச்சி வந்து இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து டைம் 3:20. கைஸ் திருச்சி வந்துட்டோம். டைம் வந்து 3:30. அங்கே லஞ்சு சாப்பிட்டு 2 o'clock அப்படி கிளம்புனோம். ஒரு 1.5 hours திருச்சி டு மதுரை. ஆமாம், மதுரை டு திருச்சி. சென்னை எவ்வளோ கிலோமீட்டர்? 320 கிலோமீட்டர்ஸ் இன்னும் சென்னைக்கு. மினிமம் 6 hours ஆச்சு ஆகும். ஸோ போய் பார்க்கலாம். கைஸ் அடுத்த டோலு சமயபுரம் டோலு. இது வந்து 65 ருபீஸ். 2 days மதுரை ட்ரிப் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு 1.5 days தான் இருந்துச்சு. 2 days அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. இப்போல்லாம் எங்கள் கோவிலுக்கெல்லாம் போனாலே வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஒரு கோவில்லையும் 1 மணி நேரத்துக்காச்சும் க்யூவில் நிற்கிறதா இருக்குது. 2 நாள் இருந்தால் நல்லா சுற்றி பார்க்கலாம். பட் மதுரைனாலே வந்து இந்த மெயினாக அந்த ஃபுட்டு தானே, நான்வெஜ் ஃபுட்டு. ஸோ அதுவும் ட்ரை பண்ண அளவுக்கு வந்து எதுவுமே வந்து எங்களை அப்செட் ஆகல, நல்லா இருந்துச்சு. அம்மா மெஸ் ட்ரை பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஹோட்டல் தான், அடுப்பங்கரைன்னு புது ஹோட்டல் ட்ரை பண்ணோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அழகர் மலையில் சாப்பிட்டோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுட் வந்து சரி ரொம்ப மதுரை ஹைப் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தோம். பட் நல்லா இருந்துச்சு டேஸ்டெல்லாம். ரேட் வந்து நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் என்ன ரேட் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மதுரை பக்கத்தில் தான் வந்து அந்த 2 அறுபடை வீடு இருக்குன்னே வந்து எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் அறுபடை வீட்டில் 5 வீடு வந்து நாங்கள் போயாச்சு. பழனி போயிட்டோம், திருச்செந்தூர் போயிட்டோம், திருத்தணி. இப்போ இங்கே வந்து பழமுதிர் சோலையும் திருப்பரங்குன்றமும் பார்த்தாச்சு. இன்னும் சுவாமி மலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டைம் ட்ரை பண்ணணும். பஸ் வந்து இப்போ தான் ஸ்லீப்பரில் பார்க்குறேன். இந்த ரூட்டில் மோஸ்ட்லி அது பாண்டிச்சேரிக்கு தான் பார்த்துருக்கேன், வேறு எங்கேயும் பார்க்கல. இது எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரில, திருச்சியா இல்லை அதை தாண்டி போகுதான்னு தெரில. நல்லா இருட்டிட்டு இருக்குது, மழை வருமானு தெரில. தூரல் தான் லைட்டாக வருது. டைம் வந்து 4:30 ஆகுது. சென்னை வந்து இன்னும் 260 கிலோமீட்டர். பார்க்கலாம். கைஸ் விழுப்புரம் டோல் பெரம்பலூர் டோல் பிளாஸா 65 ருபீஸ் இது. உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் போனால் வந்து சேலம், கோயம்புத்தூர்லாம் போகலாம். ஸ்டேட்டாக தான் சென்னை. இன்னும் வந்து சென்னை வந்து 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ உளுந்தூர்பேட்டை டோலு
இதுவும் வந்து 65 ருபீஸு. டைம் வந்து 5:30 ஆகுது. இதெல்லாம் இங்கே தான் கொய்யாக்கா இருக்கும். இப்போ சீசன் இல்லை போல, எதுவுமே இல்லை. வழியில் கிடச்சிது வாங்கணும். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியில் ரொம்ப டிராஃபிக்காக இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. ஒரு லாங் வீக்கெண்டு அந்த மாதிரி டைம்லாம் வந்தால் இன்னும் நேரம் போக போக கூட்டமாகும். இருக்கே கொய்யாக்கா விழுப்புரம் டோலு. ஸோ டைம் டிராஃபிக் ஆயிடுச்சு பாருங்கள். இதோட டோல் ரேட் வந்து 105 ருபீஸு. டைம் வந்து 6:10 ஆகுது. திண்டிவனம் வந்துட்டோம். ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு போகலாம். கேக் அண்ட் பேக்கோ ஏதோ ஒரு கடை இருக்கும். எங்க இருக்கு? திண்டிவனம் டோல் வந்திருக்கோம். இதோட டோல் ரேட் 70 ருபீஸு. டைம் வந்து 7 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 2 hours 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். டைம் வந்து 7:15. திண்டிவனம் டு செங்கல்பட்டு ரோடு ரொம்ப எப்பவுமே டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் சண்டே ஈவினிங் வேறு ரொம்ப வேறு 4 lane தான், அதனால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. செங்கல்பட்டு வரைக்கும் மோஸ்ட்லி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 6 lane நினைக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். போய் பார்க்கலாம். இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டோலு செங்கல்பட்டு டோலு. டைம் வந்து 7:52 ஆகுது. இது டோல் ரேட்டும் வந்து 70 ருபீஸு. ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இதுவும் வந்து நேற்று தான் இது ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். பஸ் எல்லாம் போகுது பாருங்க. கிளாம்பாக்கம். நம்ம வந்து குன்றத்தூர் போகணுன்றதுனால வண்டலூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோட் பிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே ஊர் உள்ள போனோன்னு
போகலாம், பிரிட்ஜ் மேலே போகலாம். அவுட்டர் ரிங் ரோடு. இதில் போனால் வந்து நம்ம பூந்தமல்லி வரைக்கும் போகலாம். பூந்தமல்லி பெங்களூர் போகணுன்னா கூட இந்த ரோடு எடுத்துகிட்டு போயிடலாம். பெங்களூர், வேலூர் எல்லாமே. இதுலேயும் வந்து ஒரு டோல் வரும், நான் அதை ஆட் பண்ணலை. இந்த குன்றத்தூர் இந்த ரூட்டில் வரணுன்னா இது எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைக் இல்லாமல் பேசி பார்க்கலாம். அதில் வந்து ஏர் நாய்ஸ்லாம் வருது. சரி, மைக் இல்லாமல் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இது வந்து அரௌண்ட் ஒரு 1 o'clock கிளம்பணும். இப்போ பார்த்தோம்னா வந்து 9 ஆக போகுது. ஒரு 8 hours வித் லஞ்சு, டீ பிரேக் எல்லாம் சேர்த்து ஒரு 7 to 7.5 hours வந்து நம்மளால் வந்துட முடியும். நேற்றும் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனோம், அப்பயும் இதே டைம் தான் ஆச்சு. ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா வந்து செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் நல்லா இல்லை. மதுரை டு திருச்சி வந்து ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நத்தம் ரோடும் நல்லா இருந்துச்சு, நேற்று போன ரோடும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஓகே தான். எனக்கு நேற்று போனதை விட இன்றைக்கி வந்து இந்த சைடில் வந்து பெட்டராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரிட்ஜ் ஒர்க்ஸ் நடக்குது, பட் நேற்று வந்து அந்த சைடில் நிறைய பேட்ச் ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓகே தான். ரோடு வந்து ஓகே. அண்டு பெட்ரோல் பார்த்தோம்னா வந்து 27 liters ஒரு 2828 rupees ஆகுது. அப்புறம் டோல் பார்த்தோம்னா வந்து நேற்று 630 ஆச்சு, இன்றைக்கி அந்த டோல் எடுத்ததுனால ஒரு 90 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ ஒரு 720 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து குன்றத்தூர் பை அந்த அவுட்டர் ரிங் ரோடில் வந்ததுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா 57 அதை ஆட் பண்ணால் அரௌண்ட் 800 வந்துடும். இதான் டோலு. அவ்வளோதான். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மதுரையோட அதர் வீடியோஸ் எல்லாமே வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.